அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இவ்வளவு காலம் இருந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலையே மாற்றுற மாதிரியான ஒரு விஷயம் தான் தற்போது நடந்துட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பாஜக கட்சியில் நடந்த ஒரு சில விஷயங்களும், இந்து மத கூட்டணியில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிராமணர்கள் பெரும்பாலான பேர் பார்த்தீங்கன்னா, பாஜக கட்சிக்கு தான் தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது கட்சியுடைய தலைவராக அண்ணாமலை இருந்த காலத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய பிராமணர்களை மதிப்பு கொடுத்து நடத்த மாட்டாரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம பிராமணர்கள் ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்துடவே கூடாது அப்படின்றதுல அண்ணாமலை உறுதியாக இருந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினால தான் காயத்ரி ரகுராம கூட கட்சியில இருந்து விலக்கி இருந்தாரு அண்ணாமலை அப்படின்னு பல விஷயங்கள் போயிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது பிராமணர்கள் மட்டும் இல்லாம எல்லா மதமும் சம்மதம் தான், எல்லாருமே சமம் தான் அப்படின்னு சீமானவர்கள் சொல்ற ஒரு காரணத்தினாலேயே பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது இந்த கட்சிகளுக்கெல்லாம் தங்களுடைய ஆதரவு கொடுக்கறதை விட எல்லாரும் சமம்னு சொல்ற சீமானுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. இப்படி வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது தான் தற்போது சீமான மதுவந்தி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது பெரும்பாலான யூடியூப்ல வர மாதிரியான ஒரு இன்டர்வியூவாக இருக்க போது. ஆனா இதற்கு சீமானவர்கள் சம்மதம் தெரிவிப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே எல்லா விவாதத்திற்கும் தயாராக இருக்கக்கூடிய சீமானே இந்த விவாதத்திற்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை நடத்த போறதே ஒரு பிராமணர்கள் தான் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இன்டர்வியூ எடுக்க போறதே மதுவந்தி தான் அப்படின்னும் போது முழுக்க முழுக்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சீமானுக்கு அகைன்ஸ்டாக மாறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா சீமான் அவர்கள் 26 தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு இடத்துலையுமே பிளாக் மார்க் வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் சாட்டை வலைவலிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு அறிக்கையை கூட விட்டுருந்தாரு. இப்படி எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கும்போது சீமானுக்கு ஏதாவது ஒரு பின்னடைவு வந்துடுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய விருந்தாக மாறிடும் அப்படின்ற காரணத்தினால தான் இந்த ஒரு நேர்காணலுக்கு சீமான் சம்மதம் தெரிவிப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மதுவந்தி கேட்கக்கூடிய முதல் கேள்வியே என்ன அப்படின்னா, பிராமணர்கள் தான் தமிழ்நாட்டில் உயர்ந்தவர்கள் அப்படின்றதும், அது மட்டும் இல்லாம பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, அது ஏன் அப்படின்னும், இந்த மாதிரி இந்த ஒரு நேர்காணல் முழுக்க முழுக்க பிராமணர்கள் சம்பந்தப்பட்டதாகவே போயிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் நாம் தமிழர் கட்சியுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேர்காணல் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சீமானுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இடுமோனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன் இது போன்ற நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரியான விவாதத்திற்கு வரவே கூடாது, அதனால அடுத்த கட்ட நிர்வாகிகளை நீங்க அழைக்கலாமே அப்படின்ற ஒரு அறிவுரையும் இந்த ஒரு நேர்காணல் நடத்தக்கூடியவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்படி பார்க்கும்போது நிச்சயமாக இடுமோனம் கார்த்தி தான் இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா தன்னை விவாதத்திற்கு அழைக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதா சீமானுடைய மனநிலையாக இருக்கும்போது நிச்சயமாக சீமான் அவர்கள் இதில் எப்படியாவது கலந்துக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், மதுவந்தியுடைய நேர்காணலுக்கு சீமான் அவர்கள் சம்மதம் தெரிவிக்கணுமா வேண்டாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.